பேஜில் பாலியல் வன்கொடுமை சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது முழுக்க ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூலாக இருக்கட்டும், அது ஹாஸ்டலாக இருக்கட்டும், ஆசிரியர்களே அதில் நியமிக்கணும்னு நான் ஒரு வேண்டுகோளை வச்சுருந்தேன். அது என்னுடைய வீடியோ ஒரு பொருட்படுத்தாமல் அது ஒரு கேலியாகவே இருந்துச்சு. நேற்று பாருங்கள், ஒரு மெட்ராஸில் ஒரு மகளிர் விடுதியில் ஒரு காவலாளி ஒரு பெண்ணை கையை காலம் முறித்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆகலை. இது அரசியலாக்க மட்டுமே நினைக்கணும் தவிர அந்த பிள்ளைக்கு நடந்த ஒரு கொடுமையை யாரும் எண்ணி பார்க்க மாட்டேங்காங்க. தகுந்த தண்டனையாக மக்கள் மத்தியில் தூக்கில் போகிற அளவுக்கு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண முடியும். மக்களே உஷாரா இருங்க. மறுபடியும் நான் ஒரு வீடியோ போடுறதாங்காட்டி என்னுடைய நேரப்போக்கை யூஸ் பண்ணலை. நான் மனசில் தோன்றதை சொல்கிறேன். என்னுடைய குடும்பத்துக்கு நான் எப்படி அட்வைஸ் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் உங்களுடைய குடும்பத்துக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸாக நினச்சிட்டு இருக்கேன். இது ஒரு நேரப்பக்க வீடியோவை நீங்கள் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பகிருங்க. ஏதோ ஒரு பெண்ணு கையை காலாக காமிச்சு மட்டும் ஒரு வீடியோ போட்டால் மட்டும் அதுக்கு அதிகமாக சேரும், அதிகமான லைக்கும் நடக்குது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு 100 பேர் பார்க்குற இடத்துல ஒரு ஆள் இந்த வீடியோ பொருட்படுத்தினாலும் மட்டுமே அது எனக்கு அது பெரிய அளவு சந்தோஷம்.